டேய் வடக்கன்ஸ், உங்க அலப்பற தாங்க முடியலடா. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். பொதுவாக கரும்பு ஜூஸ்னாலே வந்து திருவிழாவில் கிடைக்கும், இல்லை ஏதாவது எக்ஸிபிஷன் போயிருந்தோம்னா கிடைக்கும். அட்லீஸ்ட் மெயின் ரோடாவது போகணும் அதை குடிக்கிறதுக்கு. ஆனால் சந்துக்குள்ளே ஏரியாக்குள்ளே வந்து கரும்பு ஜூஸ் சத்தம் கேட்குது என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம வடக்கு நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இன்வென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ரிக்ஷாவில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு மிஷினையே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காரு. அது மிஷின் வந்து பெட்ரோல்லையோ டீசலையோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஜூஸ் கேட்க கேட்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாரு. நம்ம என்னதான் ஒரு வகையில் வந்து நம்ம கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்கள பற்றி, ஆனால் உழைப்பின் சிகரமே அவங்க தாங்க. அங்கே பாருங்கள், எங்கேருந்து எங்கே வந்து என்ன மாதிரி யோசிச்சு நம்ம வீட்டுக்கே வந்து கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டு போகிறாங்க. டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.